பிரேசலாட் கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தின் தகப்பனே, எங்களோடு பேசும்படியா ஆண்டே சோத்திர தடைகள் எல்லாம் உடைத்து அப்பா தேவனாகிய கர்த்தர் கேட்கிற சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தில் இருக்கிற மாதிரி அப்பா சோத்திர எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்க முடிய ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். இந்த நாளில் இயேசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் மீகா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. சியோன் குமார்த்தியே, பிரசவ ஸ்திரியை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்பார். ஏசப்பா பாருங்க, நம்மளை பார்த்து சொல்றாரு, சியோன் குமார்த்தியை நம்மளை பார்த்து ஆண்டு சொல்ல, பிரசவ ஸ்திரியை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. இவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டு உங்களை தான் சொல்றாரு, இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன், நீங்க சிறைக்கு கூட போவீங்க, ஆனா அங்கேயும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? சிறைன்னா ஜெயில் கிடையாதுங்க. நம்ம சிறைப்பட்டு இருப்போம். பிசாசுடைய சிறை இருப்பு, செல்போனுக்கு அடிமைப்பட்டு இருப்போம், சீரியலுக்கு அடிமைப்பட்டு இருப்போம். ஏதோ ஒரு தேவையில்லாத காரியத்தை அடிக்கடிக்கு நம்ம பேசுவோம், அடிக்கடிக்கு பார்ப்போம், அடிக்கடிக்கு அதெல்லாம் ஒரு சிறை இருப்பு. அடிக்கடிக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருப்போம், அடிக்கடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம், அடிக்கடிக்கு ஒரு காரியத்தை சிந்திப்போம். இதெல்லாம் ஒரு சிறை இருப்பு. அதையெல்லாம் சத்துரு கொண்டு வருவா, இதை செய் இதை செய் இதை செய்யின்னு சொல்லிட்டு. அப்போ அது நாம் இயல்பாக தான் நினச்சிட்டு இருப்போம். அதுவே ஒரு அடிமைத்தனமாக இருக்கும், அதே ஒரு பாவமாக இருக்கும். அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாம் நீ என்ன பண்ணு, உன்னை விடுவிக்க நான் வரேன்ட்டு தான் ஆண்டு சொல்கிறாரு. அப்போது அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்க ஒரு கர்த்தர் உங்களுக்கு உண்டு. சகோதர சகோதரி பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் எதிலப்பா சிறைப்பட்டு இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் வேதனை பிடிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஏதோ யோசிக்கிறேன், ஏதோ ஒரு வேதனை உள்ளத்திலிருந்து போய்கிட்டே இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல, என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் எப்படி வெளியில வர்றதை நீங்க கேட்பீங்கன்னா, ஏசப்பா இன்னைக்கு சொல்றார், உங்க சிறையிருப்ப திருப்பதா, உங்க சத்துருக்கள் நீங்க போட்டு வச்சிருக்கிற வலையிலிருந்து சிறையிலிருந்து உங்களை விடுவிக்க கர்த்தர் இந்த நாள்ல உங்க பக்கத்துல உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள வரார். இயேசுவே வாருன்னு கூப்பிடுங்க. இயேசுவே எனக்குள்ள வாங்கப்பா, கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்பன்னு சொன்னீங்களே, எனக்குள்ள வாங்க. என் சிறையிருப்பு மாறட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பு மாறட்டும், தொழில் இருக்கிற சிறையிருப்பு மாறட்டும், எங்க பிரச்சனைகள் மாறட்டும், ஓய்ந்து போகட்டும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிடு.